இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த குறளுக்கான விளக்கம்: வீட்டில் இருந்து பொருட்களை பாதுகாத்து இல்லற வாழ்க்கையை நடத்துவது எல்லாம் நமது வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே. விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் ரன்று. இந்த குறளுக்கான விளக்கம்: நமது வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை காக்க வைத்துவிட்டு நாம் மட்டும் தனியாக உணவை உண்பது எப்படி இருக்கும் என்றால் அது எப்பேற்பட்ட புனிதமான மருத்துவ குணம் கொண்ட மருந்தே என்றாலும் அதனை உட்கொள்வதால் நமக்கு எந்த பயனும் உண்டாகாது என்பதே இதன் பொருள். வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பரவந்து பாழ்படுதலென்று. இந்த குறளுக்கான விளக்கம்: வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை நாள்தோறும் வரவேற்று அவர்களுக்கு தேவையான உபசரிப்புகளை செய்பவர்களின் வாழ்க்கை என்றும் துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவது இல்லை. அகனமருந்து செய்யாள் உரையும் முகனமருந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இந்த குறளுக்கான விளக்கம்: மன மகிழ்ச்சியோடும் முக மலர்ச்சியோடும் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை வரவேற்பவர்கள் வீட்டில் செல்வம் என்னும் திருமகள் என்றும் நிறைந்து இருப்பாள். வித்தும் இடல் வேண்டுங்கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இந்த குறளுக்கான விளக்கம்: நமது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு முதலில் உணவளித்துவிட்டு பிறகுதானும் உண்டு மகிழும் பண்பாளன் தன் நிலத்திற்கு தேவையான விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா? செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பாத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த குறளுக்கான விளக்கம்: வந்த விருந்தினர்களை உபசரித்து பின்பு அவர்களை வழி அனுப்பி வைத்தபின் மீண்டும் யாரேனும் விருந்தினர்கள் வருவார்களா என்று ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பவர்களை வானில் இருக்கும் தேவர்கள் கூட நல்ல விருந்தினன் என்று வரவேற்று போற்றுவார்கள். இணைத்துணை தென்ப தொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். இந்த குறளுக்கான விளக்கம்: விருந்தினர்களைப் போற்றி உபசரிப்பது என்பதும் ஒருவித யாகமே. அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவுதான் என்று நம்மால் அளந்து கூறிவிட முடியாது. வரும் விருந்தினர்களின் அளவுதான் நன்மையின் அளவு ஆகும். பரிந்தோம்பி பற்றச்சேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இந்த குறளுக்கான விளக்கம்: விருந்தினர்களை வரவேற்று அவர்களை உபசரித்து அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு இல்லாதவர்கள் செல்வத்தை சிரமப்பட்டு சேமித்தும் அதனை இழக்கும்போது எந்த துணையும் இல்லாதவராய்ப் போனோமே என்று வருந்தும் நிலைக்கு ஆளாக்கப்படுவர். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு. இந்த குறளுக்கான விளக்கம்: விருந்தினர்களை வரவேற்று போற்றும் அறிவு இல்லாதவர்கள் எவ்வளவுதான் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே அனைவராலும் கருதப்படுவர். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. இந்த குறளுக்கான விளக்கம்: ஒருவர் தொட்டாலோ அல்லது முகர்ந்து பார்த்தாலோ அனிச்சப் பூவுடனே வாடிவிடும். அதுபோல நம்ம வீட்டுக்கு ஒரு தங்க வரும்போது ஏதோ போனா போகுது அப்படின்ற மாதிரி முகத்தில் எந்தவித பொலிவும் இல்லாம அவங்கள வரவேற்றாள். அவங்க நம்மள பார்த்த உடனே வருந்தி நம்ம வீட்டுக்கு வந்தவங்க முகம் வாடி நிற்பார்கள் என்பது இதன் பொருள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. மேலும் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களில் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டை ஆட் பண்ணி முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என்னுடைய சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.
வீடியோ பார்க்குற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். தொடர்ந்து வீடியோக்கள் வரும், தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு அளியுங்கள். நன்றி, வணக்கம்.